அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி Thursday. இன்னைக்கு அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme GT பேண்ட் அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். ஏர்டெல் வோடஃபோனுடைய ப்ரைஸ் ஹைக் டீட்டெயில்ஸ் வெளியாக இருக்குது, அதுவும் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை OnePlus 9 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமிங் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 477ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் Chrome 89 அதாவது டெஸ்க்டாப் வெர்ஷனில் ஒரு புது அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் கேப்ஷன் ஃபீச்சர். லைவ் கேப்ஷன் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய ஆடியோவோ வீடியோவோ கீழே உங்களுக்கு இங்கிலீஷில் சப்டைட்டில்ஸ் மாதிரி கீழே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறது தான். இந்த ஃபீச்சர் முதல்ல வெறும் பிக்சல் டிவைசஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் Android 10 இவங்க லான்ச் பண்ணதுக்கப்புறம் Android 10 அப்டேட்டில் எல்லாருக்குமே இந்த ஃபீச்சர் இருந்தது. தற்சமயம் கூகுளுடைய Chrome ப்ரௌசர் அதாவது டெஸ்க்டாப் யூசர்ஸ் எல்லாருக்குமே இந்த லைவ் கேப்ஷன் ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை வீடியோவோ ஆடியோவோ ரொம்பவே சத்தமான இடத்துல ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படிங்கும்போது கீழே இந்த லைவ் கேப்ஷன் ஃபீச்சர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூகுள் Chrome ப்ரௌசருடைய செட்டிங்ஸில் போனீங்கன்னா இந்த ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் ஃபோர்ஸ் அனாலிட்டிக்கல் கம்பெனி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்ச்சில் 2021ல் எந்த டிஸ்பிளே பேனல்ஸோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதிகமாக சேல் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் ரிப்போர்ட் தான். இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா 2020 விட 2021ல் AMOLED பேனல்ஸ் தான் அதிகமாக சேல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வெளியாக இருக்குது. கிட்டத்தட்ட 39% AMOLED பேனல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் சேல் ஆகும் அப்படின்னு தெரியுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அதாவது LPTS டெக்னாலஜி இந்த டிஸ்பிளேஸ் தான் அதிகமாக சேலாக இருக்குது. பட் 2021ல் இதையும் தாண்டி AMOLED பேனல் தான் அதிகமாக சேல் ஆகும் அப்படின்னு தெரிய வருது. இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. இன்டைரக்டாக எப்படி ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லாக இருக்கட்டும் வோடஃபோனாக இருக்கட்டும், நீங்கள் பே பண்ணக்கூடிய போஸ்ட்பெய்ட் பிளான் ப்ரீபெய்ட் பிளான் எல்லாமே 249 ஆஃப் 199 என்ன பிளான் இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஆனால் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 GB டேட்டா தர்ற இடத்துல 1.5 GB டேட்டா அப்படின்னு அவங்க குறைக்கலாம். 28 days வேலிடிட்டி அப்படின்னு சொல்கிற இடத்துல 24 days ஆக்கலாம். அதே அடிஷ்னலாக உங்களுக்கு ஏதாவது ஆப் எல்லாம் ஆஃபர் இருந்ததுன்னா அதை குறைச்சிருவாங்க. காலிங் பெனிஃபிட்டும் குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்டைரக்டாக இவங்க ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ டேக்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறதா தெரியுது. ப்ரீ டேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பே பண்ணக்கூடிய ரீசார்ஜ் பிளானுக்கு அடிஷ்னலாக 18% டேக்ஸ் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. இது மூலியமாகவும் நீங்கள் பே பண்ணக்கூடிய பில் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் வழியாக ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் யூசர்ஸ்க்கு ப்ரைஸ் ஹைக் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. ஆப்பிள் அவங்களுடைய iPhone 12 டியூரபிலிட்டி ஆட் ஒன்று ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இதில் அவங்களுடைய செராமிக் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கொரில்லா கிளாஸை விட ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வேர் அண்ட் டேர் தாங்கும். அதே சமயத்தில் IP68 ரேட்டிங் இருக்குது. ஸோ வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. iPhone 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்ஸ்லலாம் கலர் ஃபேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய யூசர்ஸ் ஒரு இஷ்யூ ரேஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மோஸ்ட் டியூரபிள் ஸ்மார்ட் ஃபோன் இந்த வருஷத்துலேயே அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட்மி அவங்களுடைய ஸ்மார்ட் டிவியில் புதுசாக X சீரிஸ் இந்தியாவில் அஃபிஷியலாக நேற்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் 3 டிவி இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று 50 inches, 55, அதுக்கப்புறம் 65 inches ஸ்மார்ட் டிவி லான்ச் பண்ணியிருந்தாங்க. மூணுமே பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. 4K வீடியோஸ் 3840x2160 ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுற வகையில் கொடுத்துருந்தாங்க. அதோட இது 64-bit quad-core ப்ராசஸர் இருக்குது. 2 GB RAM 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா X50 $3999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. X55 38,999க்கும் X65 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,999க்கும் அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 26 தேதி 12 மணிக்கு உங்களுக்கு அமேசான் அதுக்கப்புறம் மீயுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அதோட நீங்கள் ICICI பேங்க் கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. Realme GT ரியல்மியுடைய முதல் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 888 சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ப்ரைஸிங்காக இருக்கட்டும் ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும் ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை சைனாவில் பேன் பண்ணிட்டதாக தெரிய வந்திருக்கு. ஸோ யார் பேன் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Antutu பெஞ்ச் மார்க்கில் Realme
GTயை வந்து 3 மாதத்துக்கு பேன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்துது பெஞ்ச் மார்க்கில் வந்து பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ணதாகவும் அதோட வந்து JPEG இமேஜை வந்து ரொம்பவே குவிக்காக Realme GTயால் டீகோட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபேக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயத்தினால வந்து Realme GTயை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்துது ஸ்கோரை எப்படி மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆக்டகர் சிப்செட் 888 அப்படிங்கிறது ஆக்டகர் சிப்செட் தான். அதில் வந்து உங்களுக்கு ஸ்லோ கோர்ஸும் இருக்கும், ஃபாஸ்டர் கோர்ஸும் இருக்கும். ஸோ அந்துது பெஞ்ச் மார்க்கில் வந்து வெறும் ஃபாஸ்டர் கோர்ஸ் தான் திரும்ப பெர்ஃபார்ம் ஆகிற மாதிரி பண்ணும்போது அதோட ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. 7 லட்சத்துக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கு. மற்ற ஸ்னாப்ட்ராகன் 888 சிப்செட்டை விட இது ரொம்பவே அதிகமாக ஸ்கோர் பண்ணது அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது. அடுத்ததாக வந்து ஃபோட்டோஸ் JPEG இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே குவிக்காக ப்ராசஸிங் பண்ணுது அப்படின்னு காட்டுறதுக்காக வந்து ஆக்சுவல் இமேஜை மேலே அங்கங்கே வந்து மொசைக் மாடல்ஸ் மாதிரி போட்டு வந்து ரொம்பவே குவிக்காக டீகோட் பண்ணுற மெத்தட் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயமும் வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் அப்படின்னு காட்டியிருக்கு. பட் ஆக்சுவலாக வந்து உள்ளே வந்து இவங்க மேனிப்புலேட் பண்ணியிருக்கதா தெரிய வந்து அந்துது பெஞ்ச் மார்க் ஸ்கோர்லேருந்து 3 மாதத்துக்கு இவங்க பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ப்ராப்பர் ஸ்கோர்ஸ் எல்லா டீகோடிங்கும் வந்து பர்ஃபெக்டாக பண்ணலைன்னா இன்டெஃபினெட்லி பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Realme GT அப்படின்னு சொல்லும்போது இது ஸ்னாப்ட்ராகன் 888 ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் தான். ஆஸ் சச் இது பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் Realme ஏன் இப்படி மேனிப்புலேட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. சாம்சங்குடைய நோட் சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்காகவே தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஏன்னா இது S Penோட கொடுப்பாங்க. இது கொஞ்சம் ஃபங்க்ஷனலாக இருக்கும். எஸ்பெஷலி பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருக்குமே வந்து இது ஃபங்க்ஷனலாக இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன். பட் இந்த வருஷம் 2021 சாம்சங் அவங்களுடைய நோட் சீரிஸ் லான்ச் பண்ண போகிறது இல்லைன்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காரணமும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து செமிகண்டக்டர் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா COVID-19 டைம்லேருந்தே வந்து அதோட ப்ரொடக்ஷன் ஷார்ட்டேஜில் தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் இந்த வருஷம் வந்து அதாவது 2021 சாம்சங்குடைய நோட் சீரிஸ் வராது. அதனால தான் S Pen ஃபங்க்ஷனாலிட்டியை அவங்களுடைய அல்ட்ரா சீரிஸ் அதாவது S21 நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. OnePlus ஸ்மார்ட் வாட்சும் இந்தியாவில் மார்ச் 23 அன்றைக்கி தான் லான்ச் ஆகுது. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாட்ச் ஃபேஸஸும் ரிவீலாக இருக்குது. ஸோ இங்கே ரிவீலாக இருக்க வாட்ச் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து சர்க்குலர் டயலில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது இந்த வாட்ச் ஃபேஸஸ் பார்க்கும்போது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 46 mm டயல் சைஸோட வந்து ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்குது, ஆக்சிஜன் சென்சார் இருக்குது, கூடவே வாப் சார்ஜிங் டெக்னாலஜியோட இவங்க லான்ச் பண்ணலாம். இந்த சார்ஜிங் மூலமா வந்து ஜஸ்ட் 20 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணால் ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ OnePlus ஸ்மார்ட் வாட்ச் இந்தியாவில் மார்ச் 23 அன்னைக்கு. அது மட்டும் இல்லை OnePlus 9 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் வரைக்கும் டீசர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம். ஏன்னா ஹேசல் பிளாட் ரொம்பவே பாப்புலரான சென்சார்ஸ் இவங்க கொடுக்க போகிறதா நிறைய இமேஜஸ் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க தகவல் என்னென்னா இது ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லை, இது கேமிங்லேயும் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி மோட்ஸ் கொடுத்துருக்காங்க தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 888 அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட். இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்காக வந்து இவங்க கேம் ஓவர் கிளாக்கிங் ரெஸ்பான்ஸ் மோட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலயமா கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளேவோட அதாவது ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்து அதுவும் கம்பைன் ஆகி உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தரும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த கேமிங் மோட் வந்து புதுசாக இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் 1 ஹெர்ட்ஸ்லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் வந்து இது ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ நிறைய இன்னோவேட்டிவ் ஃபீச்சர்ஸோட தான் OnePlus உடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் 9 சீரிஸ் லான்ச் ஆக போகுது. Xiaomi உடைய ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் இந்த வருஷம் கடைசிக்குள்ளே லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இதோட சில சாம்பிள் ரெண்டர்ஸ் வந்து ரிவ்யூலாக இருக்குது. சாம்பிள் ரெண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாக்டாக நம்ம எப்படி பார்த்தோமோ சாம்சங் உடைய ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. அவுட்லுக் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 888 ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி மானிக்கர் நம்ம பார்த்தது தான் Mi Mix 4 இந்த பேரில் தான் இவங்க கொண்டு வர போகிறாங்க. கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் உங்களை 50 மெகா பிக்சல் சோனியுடைய சென்சாரில் இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே 8K சப்போர்ட்டும் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லை பெர்ஃபார்மன்ஸ் கேமரா எல்லாமே வந்து பெஸ்ட்டாக கொடுக்க போகிறதா தெரியுது. அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில். விவோடைய சப் பிராண்ட் ஐக்கூல Z சீரிஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறதா தெரிய வந்திருக்கு. ரீசெண்டாக கீக் பெஞ்சில் லிஸ்டிங் ஆயிருக்கு. சில ஸ்பெசிஃபிகேஷனும் வந்திருக்கு. இதோட மானிக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ IQOO Z3 இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் கீக் பெஞ்ச் ஸ்கோரிங் பார்க்கும்போது வந்து இது ஸ்னாப்ட்ராகன் 765G ஸோ ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க.
மற்றபடி அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது ஆண்ட்ராய்டு 11ல் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேயோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ விவோட ஐக்கூ பிராண்டு கீழே ஜி சீரீஸ்லையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் ஆகுது. ஸோ சைனாவில் பெஸ்ட்டாக லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவிலையும் ஐக்கூ சப் பிராண்டு கீழே நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். ரியல்மி அவங்களுடைய நார்சோ சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. ஆல்ரெடி 2 லான்ச் பண்ணிட்டாங்க, நார்சோ 30A 30 Pro. இப்போ அடுத்ததாக நார்சோ 30 வந்து லான்ச் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் இந்த சீரீஸ் அதாவது நார்சோ 30 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4G வேரியன்ட் அண்ட் 5G வேரியன்ட் ரெண்டுமே இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ரியல்மி தரப்புலேருந்து நார்சோ 30 4G அதுக்கப்புறம் 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏப்ரலில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது. POCO X3 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய குளோபல் லான்ச் டேட் March 22 இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 30 அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நிறைய ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியாக இருக்க டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொடெக்ஷன் POCO X3 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு Gorilla Glass 6 ப்ரொடெக்ஷனோட இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி POCO X3 எப்படி இருந்ததோ அதே அவுட்லுக்கில் தான் POCO பிராண்டிங் பெருசாக உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் பேனலில் தான் இது லான்ச் ஆகுது. பட் உங்களுக்கு Gorilla Glass ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஓட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். கூகுளுடைய குரோம் ப்ரௌசர் 89ல் கொண்டு வர போகிற புது ஃபீச்சர் என்னதுன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே டைம் ஸ்டாம்ப் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். அடுத்ததான் லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் டூரா. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ப்ரெஷ் ஐடி. கங்க்ராச்சுலேஷன் ப்ரெஷ் ஐடி. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.